வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான அரிசி உப்புமா. இந்த அரிசி உப்புமா ரெசிபி காரைக்குடி செட்டிநாடு சைடு சமையலில் இது ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ரெசிபிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது அரிசியோட துவரம்பருப்பு, சீரகம், மிளகு எல்லாம் சேர்த்து அது பொடிச்சு ரவையாக வச்சுக்கிட்டு அப்பப்போ தேவைப்படுறப்ப எடுத்து நம்ம உப்புமா செஞ்சுக்கலாம். ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கான ஒரு ரெசிபியாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே மாதிரி இங்கே கோயம்புத்தூர் சைடும் வந்து அரிசி உப்புமா செய்வாங்க. அந்த ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிட்டேன். அது செஞ்சு பார்த்துட்டு நிறையா பேர் ரொம்ப நல்லா இருக்கிறதா எனக்கு நல்லா ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இந்த செட்டிநாடு சமையலில் ஃபெமிலியரான இந்த அரிசி உப்புமா ரெசிபியை ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே அரிசி உப்புமாவுக்கு தேவையான ரவையை பொடிச்சுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். 2 டம்ளர் பொன்னி புழுங்கல் அரிசி, அதாவது நார்மலாக நம்ம சாதம் வடிக்க யூஸ் பண்ணக்கூடிய புழுங்கல் அரிசி 2 டம்ளர் எடுத்துருக்கிறேன். இதுக்கு கூட 4 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு. ஸோ துவரம் பருப்பு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கூடவே 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. ஸோ இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள். ஸோ இந்த மிளகு சீரகம் அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசியும் பருப்பும் நல்லா ஒரு 2 வாட்டி கழுவிட்டு சுத்தமாக தண்ணியெல்லாம் வடித்து அது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ரவையாக பொடிச்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கே அரிசியும் பருப்பும் ஒன்றா சேர்த்து நல்லா கழுவிக்கிறேன். கழுவின அரிசியும் பருப்பும் ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு விட்டு நல்லா தண்ணி வடிய விட்டுறலாம். அதுக்கப்புறம் இப்படி ஒரு வெள்ளை துணியில் பரவலாக இப்படி பரப்பி விட்டு நல்லா அதை ஆற போட்டுடலாங்க. ஒரு 2-3 மணி நேரம் நல்லா அது காஞ்சதுக்கப்புறமா அரிசி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பொடிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறமா ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா இப்படி ட்ரை ஆயிடுச்சு. ஸோ ஈரம் எதுவும் இல்லை, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த அரிசியும் பருப்பும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரவையாக பொடிச்சுக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகம், மிளகும் சேர்த்து இப்படி ரவையாக பொடிச்சுக்கணும். ரொம்ப ஃபைனாக பவுடர் ஆக்க வேண்டாம், ரொம்ப பொடியாக்க வேண்டாம். இப்படி கொஞ்சம் ரவை பதத்தில் பொடிச்சுக்கணும். ஸோ இப்போ அது 2 பேட்சாக போட்டு நல்லா இப்படி பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு ரவை ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு 3 மாதம் வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படுறப்ப நம்மளுக்கு தேவையான குவான்டிட்டி எடுத்துகிட்டு நம்ம சமைக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். அரிசி உப்புமாக்கான ரவை வந்து ரெடி ஆயிடுச்சு. நமக்கு தேவைப்படுறப்ப இந்த அரிசி உப்புமா ரவையிலேருந்து நம்மளுக்கு தேவைப்படுற குவான்டிட்டி எடுத்து அரிசி உப்புமா, கொழுக்கட்டை எது வேணாலும் பண்ணலாங்க. இப்போ நம்ம 1 கப் ரவையில் உப்புமா செய்ய போகிறோம். ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே நான் 1 கப்புக்கு ரவை எடுத்துக்கிறேன். நம்ம பிடிச்சி வச்ச அரிசி உப்புமா ரவை. ஸோ எனக்கு தேவையான குவான்டிட்டி எடுத்தாச்சு. 1 கப் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சாச்சு. இங்கே துருவின தேங்காய் ஒரு சின்ன கப் அளவுக்கு, அதாவது 2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துருக்கேங்க. தேங்காய் சேர்க்கும் போது அரிசி உப்புமாக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அரிசி உப்புமா தேங்காய் எண்ணெயில் தாளிச்சாதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுவும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். இப்போ நான் இங்கே குக்கரில் சமைச்சிட்றேன் அரிசி உப்புமா. ஸோ குக்கர் ஸ்டவ்வில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்தாச்சு. கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். குக்கர்லேயும் செய்யலாம், சாதா பேன்லேயும் செய்யலாம், அது உங்கள் விருப்பம். அது நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு குக்கரில் செய்கிறேன். கூடவே நல்ல ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து விட்டுட்டேன். இது 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா இப்படி கலந்து போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 2ம் வந்து கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. கூடவே 2 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் சன்னமாக கட் பண்ணி அதுவும் சேர்த்தாச்சு. நல்லா இந்த வெங்காயம் கலர் மாதிரி நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதக்கியாச்சு.
இப்போ தேங்காய் சேர்த்துடலாம். துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன். தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாங்க. எந்த கப்பால் நம்ம ரவை அளந்தோமோ அதே கப்பில் 2.5 கப்பு தண்ணி அளந்து விட்டுக்கிட்டால் சரியாக இருக்கும். நல்லா கரெக்டாக வெந்துடும். ரொம்ப குழையாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுறலாம். ஸோ உப்புமாக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அது அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ ரவை சேர்த்துக்கலாம். கரண்டி வச்சு ஒரு சைடு இப்படி கலக்கிட்டு நம்ம ரவை சேர்க்கணும். அப்போ தான் அந்த உருண்டையெல்லாம் விழுகாமல் கட்டி தட்டாமல் கரெக்டாக வெந்து வரும். எந்த உப்புமா செய்கிறதா இருந்தாலும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஒரு கையளவு கொத்தமல்லி இலை தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். வெயிட்டை போட்டு விட்டு ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம்மில் வச்சு விட்டுட்டு ஒரு விசில் அல்லது டைம் பார்த்து 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிடுங்க. கரெக்டாக வெந்திருக்கும் நம்ம உப்புமா. இப்போ உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா அந்த தேங்காய் வாசனை, சீரகம், மிளகு அதெல்லாம் சேர்ந்துருக்கிறங்காட்டிக்கு நல்ல வாசனையாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. கரெக்டாக வெந்திருக்கு. அவ்வளோதாங்க. சும்மா ஜம்முன்னு நம்மளுடைய அரிசி உப்புமா நல்லா கமகமன்னு வாசனையோட ரெடி ஆகிடுச்சு. அரிசி ரவை மட்டும் நம்ம கரெக்டாக பொடிச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டோம்னா எப்போ வேணாலும் டக்குன்னு பண்ணலாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. ரொம்ப நல்லாவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.